அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் அல் ஜன்னா தமிழ். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது தொழுகையில் வெறுக்கப்பட்ட 13 வகையான காரியங்களை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். தொழுகையில் வெறுக்கப்பட்ட காரியங்களில் முதலாவதாக நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு அதனுடைய துணை சூரா ஓதாமல் தொழுவது தொழுகையில் வெறுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கின்றது. இரண்டாவதாக நாம் ஒரே ரக்காத்தில் 2 முறை அல்லது பல முறை ஃபாத்திஹா சூராவை ஓதி தொழுவது தொழுகையில் வெறுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கின்றது. மூன்றாவதாக அவசியமான தேவை ஏதும் இல்லாமல் நாம் இங்கும் அங்கும் திரும்பி பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் தொழுகையில் வெறுக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. நான்காவதாக நாம் தொழும்போது கண்களை மூடிக்கொள்வது தொழுகையில் வெறுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஐந்தாவதாக நாம் சஜ்தா செய்யக்கூடிய நிலையில் கைகளை நாய்கள் போல் விரித்து வைத்து அதை ஒட்டி வைத்து தொழக்கூடிய தொழுகை வெறுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆறாவதாக தொழுகையில் நாம் வீணான செயல்கள் அதிகமாக செய்வது வெறுக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது. ஏழாவதாக நாம் தொழும்போது 2 கைகளையும் அல்லது ஒரு கைகளை இடுப்பில் வைத்து தொழுவது வெறுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னும் இது ஒரு யூதனின் செயலாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக நம் புஜங்களின் மீது ஆடைகளை தொங்கவிட்டவராக அதை வாயை வைத்து பொத்தியவராக நாம் தொழுவது தொழுகையில் வெறுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. ஒன்பதாவதாக தொழுகையில் எந்த செயலையும் இமாம் செய்வதற்கு முன்னதாக நாம் செய்வது தொழுகையில் வெறுக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கின்றது. பத்தாவது விரல்களை பிணைத்து வைத்து தொழக்கூடிய தொழுகை வெறுக்கப்பட்ட செயல்களாக இருக்கின்றது. 11வது உணவு தனக்கு முன்னால் இருக்கும்போது தொழுவது அல்லது மலஜலம் கழிக்க வேண்டிய தேவை இருந்தும் அதை அடக்கி கொண்டு நாம் தொழுதால் அதுவும் தொழுகையில் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. 13வதாக தொழும்போது நாம் வானத்தை நோக்கி பார்வையை உயர்த்தி தொழுவது அதுவும் தொழுகையில் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகையில் தங்கள் பார்வைகளை வானத்தின் பக்கம் உயர்த்துகின்ற மக்கள் அந்த செயலை விட்டும் விலகிவிடட்டும் அல்லது அவர்களின் பார்வைகள் அவர்களுக்கு மீண்டு வராது, அப்படியே அது சொருகி நின்றுவிடும் என்று கூறினார்கள். அல்லாஹ் அக்பர். இதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் தொழுகையில் வெறுக்கக்கூடிய இந்த 13 விஷயங்களை விட்டும் இன்ஷா அல்லாஹ் நம்ம தவிர்த்து கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.